கர்த்தர் சீலோவிலே சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவரை பல வழிகளில் தேடலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும் என்று நினைக்கலாம். ஆனால் அவர் அவனுக்கே எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சாமுவேல் மிக முக்கியமான தீர்க்கதரிசி. சாமுவேல் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருப்பார். முத ராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த ஏலி குடும்பத்தை பற்றி மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். அவன் அறிந்திருந்தோம் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள் என்று அறிந்திருந்தோம் அவர்களை திருத்தவில்லை, கண்டிக்கவில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் நமக்கு தெரியும். மற்றவங்க அறியாமையினால ஒரு தவறு செய்யும் பொழுது அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் உப்பாக இருக்கிறோம். உப்பு சாரமற்று போனால் எதை கொண்டு அதை சாரமாக்க முடியும் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொன்னது, சாமுவேலே அடியனே கேள் என்று, அடியன் கேட்கிறேன் என்று அவன் சொன்னான் இல்லையா? ஆண்டவர் கூப்பிடும் பொழுது இப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பேசியிருக்கணும், ஆனால் அவன்கிட்ட என்ன பேசினார்? முதல்ல அவன் ஏலியின் குடும்பத்துக்குண்டான சாபத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் படி நான் நியாயந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஏலி கேட்குறான், ஆண்டவர்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு. சாமுவேல் சொல்லுகிறான், இதைத்தான் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஆனால் ஏலி அதை பற்றி கவலையே படலை, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. சரி, கர்த்தர் அவருக்கு தமக்கு நன்மையானதை செய்வார், நலமானதை செய்வார் என்று சொல்லிவிட்டு அதை முடித்துட்டான். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் கீழே வாசனம் சொல்கிறது, தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் வார்த்தையில் நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏலி செஞ்ச தப்பையும் செய்யாமல் இருங்க. என்ன அப்படின்னா, அவன் பாவம் என்று அறிந்திருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை திருத்தாமல் போனான், தனக்கு சுற்றி இருக்கிறவர்களை திருத்தாமல் போனான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு பாவமாயிற்று அவனுக்கு. அல்லேலூயா. நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்ததை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.